வணக்கம் நண்பர்களே. சற்று முன் தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாடு அரசு மிக முக்கிய தகவலை வெளியிட்டு உள்ளார்கள். தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழக அரசு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 5 மற்றும் 6 தேதிகளில் சிறப்பு விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 37,000 முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் 2,29,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன் அடைந்து வருகின்றார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டையின் தன்மையை பொறுத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் பொங்கல் பண்டிகையின் போது பரிசு பொருட்களும் இயற்கை பேரிடர் காலங்களில் நிவாரண உதவிகளும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் வீடுகளுக்கே சென்று உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் 5 மற்றும் 6 தேதிகளில் வீடு தேடி குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டு உள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது.